நமஸ்காரம். இப்போ நம்ம ஆசைகளை நிதர்சனத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? லிஸ்ட் எல்லாம் பண்ணிட்டோம். நம்ம ஒரு மனசுல வந்து அதெல்லாம் நடந்த மாதிரி ஒரு உருவாக்கம் பண்ணி அதற்காகவே நம்ம வந்து ப்ரே பண்றோம் யூனிவர்ஸ்ல அப்படிங்கிறப்ப நமக்கு நடக்குதுன்னு சொல்றோம். பட் இது என்னன்னா, இதற்கான கால நேரங்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவங்க. பொதுவா அதிகாலை நேரம் இருக்கு இல்லையா? காலையில ஒரு 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். அந்த டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆப்டான டைம். அதாவது யூனிவர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளோட வந்து ஈஸியாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியது. எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சுத்தமாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் எந்த சத்தமுமே இல்லாதப்ப நீங்கள் ஒன்று பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக கேட்கும். பல ஆரவாரங்கள் இருக்கிறப்ப நீங்கள் பேசுனீங்கன்னா அப்பயும் பேசுறது கேட்கும். ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். அப்போ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த பிரம்ம முகூர்த்தம் இதெல்லாம் சொன்னோம். இரண்டாவது இன்னொரு விஞ்ஞானபூர்வம் பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியில நம்ம வாழக்கூடிய இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய, அதுவும் முக்கியமாக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் வித் யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஆலயங்கள் அந்த யூனிவர்ஸ்ல இருந்து இருக்கக்கூடிய ஆற்றல்களை உள்வாங்கி ரிசீவர் மாதிரி இங்கே வச்சு இங்கே பண்ணுற மாதிரி நிறைய கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு போய் நீங்கள் வந்து உங்கள் ஆற்றல்களை வாங்கிக்கலாம்னு சொல்லி அழகாக நிறையா பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழர்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப 3 மணி 4 மணிக்கு எந்திரிச்சு அவங்க வந்து அவங்க சில ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். சாயந்தரம் வந்து சீக்கிரமாக தூங்குற மாதிரி. இப்போ நீங்கள் கடந்த ஒரு 40 50 வருடங்களாக பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை முறையே மாறிப்போச்சு. இது கூட எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு மாதிரி ஏன்னா ரொம்ப அதி புத்திசாலியாக இருக்காங்க இவங்க. ஸோ இவங்களை காலி பண்ணணும்னா இதுவும் ஒரு விதமான போர்னு தான் நான் சொல்லுவேன். கலாச்சார போர். நம்ம மேலே தொடுத்துட்டாங்க. அதுக்கு நம்ம பலிகடை ஆகிட்டு இருக்கோம். இன்னைக்கு பாருங்க, நம்ம வந்து சீக்கிரமாக யாருமே தூங்க போகிறதில்ல. தூங்க போகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோன்ல இருந்து டிவியிலேருந்து என்னென்னலாம் கொடுக்கணுமோ, நைட்டு லேட் டின்னரு, அது எதோலாம் அதுக்கெல்லாம் பேரெல்லாம் வச்சுட்டு 12 மணிக்கு சாப்பிட்றது, அது இதெல்லாம் ஏதோ பண்ணி டோட்டலாக நைட் பார்ட்டி இப்படின்னு சொல்லி டோட்டலாக ஒரு நல்ல ஒரு பவர் இளைஞர்களை முக்கியமாக அடுத்த ஜென்ரேஷனை டோட்டலாக நம்ம கெடுத்தாச்சு. 12 மணி 1 மணி வரைக்கும் அவங்க முழிச்சிட்டு இருக்கிறாங்க. காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறதில்ல. அப்போ அவங்களுடைய அறிவுத்தன்மைங்கிறது அந்த புரிந்து கொள்ளும் திறன் குறைஞ்சிக்கிட்டே போகும். இவங்களால யூனிவர்ஸில் தொடர்பு கொள்ளவே முடியாது. ரெண்டாவது, இவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஏன்னா இவங்க எல்லாமே பயங்கர அதிபுத்திசாலியாக இருக்கும். உலகத்தையே இவங்க வந்து ஆட்டி படைக்கக்கூடிய தன்மையில் இருக்க இந்த தமிழர்களை மாற்றுறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். பட் இது பார்க்கறதுக்கு முட்டாள்தனமாக இருக்கும், உண்மைதான். இப்படி இருந்தாலும் நாங்கள் நல்லா இருக்கேன். நம்ம மரபு இருக்கு இல்லையா, ஜெனட்டிக்காவே இருக்கிற அந்த ஞாபகம், மரபு ஞாபகம் சொல்லுவோம். மரபு ஞாபகத்தினால இவ்வளவு பண்ணியும் நம்ம இன்னும் கொஞ்சம் இருக்கும். பட் இருந்தாலும் இது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அடுத்த ஜென்ரேஷன் ரீப்ரொடக்டிவிட்டி கெப்பாசிட்டி குறையும். அடுத்த ஜென்ரேஷன் இதே மாதிரி கொண்டு வர மாட்டாங்க. அப்போ நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க நல்லா லைஃப்ல ஜெயிச்சவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரியெல்லாம் போய் பாருங்க. கண்டிப்பா அவங்க வந்து ஒரு 3 மணி 4 மணிக்குள்ளார எழுந்திருத்தவங்களா இருப்பாங்க. இன்னொன்று முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து நம்ம இதில் பார்த்தீங்கன்னா, இதை நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்காகவும் ஒரு ஆச்சாரிகளாகவும் இருந்தாங்க. அவங்க இந்த கோயில்கள்லாம் திறந்து வச்சுக்கிட்டு கோயிலில் அந்த டைமில் பண்ண சொல்லி அவங்க பண்ணாங்க. இப்போது நீங்கள் அதை பார்த்து நாம் மாறிடுவோமோ என்னமோங்கிறனால முக்கியமாக அந்த சமூகத்தை வந்து டோட்டலாக இந்த சமூகத்துக்கான விரோதிகள், சமூக சீரழிவுக்கு அவங்க தான் காரணங்கிற மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பண்ணி நம்மளை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை ஒரு மாதிரி கேலிக்கும் நக்கலுக்கும் உரிய ஒரு இதாக நம்ம வந்து ஒதுக்கிட்டோம். அப்போ இதெல்லாமே ஒரு விதமான என்னை பொறுத்தவரை இது வந்து ஒரு கலாச்சார போர். ஸோ இந்த போர் வந்து நம்மளை பாதிக்காத அளவுக்கு நம்ம மாறணுங்க. கண்டிப்பாக நாம் ஜெயிக்கணும்னா இதுக்குள்ளெல்லாம் போய் சிக்கிக்கக்கூடாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நைட்டு முடிஞ்ச வரைக்கும் ஏர்லியராக தூங்க போங்க 9 மணிக்குள்ளே. காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு உங்களுடைய கனவுகள், உங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையுமே கண்டிப்பாக யூனிவர்ஸோட நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்க முடியும். அது யாராலையும் தடுக்க முடியாதுங்க. இது தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நன்றிங்க, வணக்கம். மேற்கொண்டு மற்ற விஷயங்கள் பார்க்கலாம்.